உடன் பிறந்தார் சுபத்திரையா, உன் கணவர் துரியோதன மன்னன், உன் மகன் லக்கினகுமாரன். உண்டுன்னா உண்டுன்னு சொல்றேன், இல்லன்னா இல்லன்னு சொல்றேன். உண்டு சாமி. ஆனா உங்க புருஷன் துரியோதன மன்னனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீ வீம மேல ஆசை வச்சுட்டு உண்டு. ஐயோ, அவரு தண்ணி பெருசு. எப்ப ஒண்ணு கூட போது பாத்துட்டியா? பீமனுடைய மனசு. அப்ப குருபெரியவர்கள்லாம் சொல்றாங்க துரியோதனனையே கல்யாணம் செஞ்சுக்கான்னு சொல்றாங்க. சொல்லி பெரியவங்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு துரியோதன மன்னனை நீ கல்யாணம் செஞ்ச. 4 பேர் சொல்ற செல்வார் பேர் வச்சு கல்யாணம். ஆமா, கல்யாணம் தான் செஞ்சாலும் பீமனையே மனசுல நினைச்சுக்கிட்டு பல நாட்களா பஞ்சனி சுகம் என்பதே இல்லாத போச்சு. ஆமா, சும்மாவே தேம்படுத்தி கிடந்து. ஆமா, சும்மாவே போடாதியா, எத்தனை நாளைக்கு இப்படியே சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சஞ்சய மகா முனிவரிடத்துல போய் வசிய மைய வாங்கிட்டு வந்தாரு துரியோதன மன்னன். வசிய மைய வாங்கிட்டு வந்து அவருடைய சிரசுக்கு தடவினாரு. சிரசுல எப்பொழுதும் அரவ முடி பாம்பு முடி தரித்திருப்பா. அந்த பாம்பு முடிய கழட்டி வைக்காம அந்த பாம்பு முடிக்கும் அந்த வசிய மைய சேர்த்து தடவினாரு. அன்னைக்கு இரவு உங்களுக்கு ஆசைகள் அதிகமாச்சு. நீங்க 2 பேரும் வந்து பஞ்சனியில படுத்த உடனே குறுக்க ஒரு பாம்பு வந்து படுத்துக்கிச்சு. பெரிய பாம்பு. அந்த அரவம் கேட்டது, துரியோதனா வசிமை உனக்கு மட்டும் தடவல, எனக்கு சேர்த்து தடவி இருக்கிற. அதனால உன் பெண்ஜாதியும் ஒரு நாள் முறவை எனக்கும் தான் விடணும் அப்படின்னு அந்த பாம்பு கேட்க எத்தனையோ புத்தி அந்த பாம்புக்கு சொல்லி வேண்டாம்னு மறுத்தா. அந்த பாம்பு சரி போனா போகட்டும், உன் பெண்ஜாதியெல்லாம் ஒரு நாள் முறை விடாத, வசிய மைய தடவனல்ல, அதுக்காக மட்டும் ஒரு வாய் சொல்லுக்கு ஒரு நாள் முறன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் ராஜா விஷயம், உனக்கு எப்படி தெரியும்? மேலே பாரிசாமி மலையாள பகவதி. அயாடி மேல பாக்காதாயா, மேலே பாரிசாமி மலையாள பகவதி ஜக்கம்மா பச்சை மலாய் தெய்வாங்க யாருக்கும் இருக்குது. என்னது பச்சை மலடி? அப்படி இருக்க நீ துரியோதன மன்னனை கல்யாணம் செய்து லக்கினகுமாரனை பெற்றெடுத்து தந்திரமா பாண்டவரை எப்படியாவது இங்க அஸ்தாபுரம் வரவழைச்சு நம்ம மடிச்சிடணும். அப்பதான் நாட்டுக்கு பங்குக்கு